வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, இந்திராணியும் செழியனும் பக்கத்து பக்கத்து ரூம்ல இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா, இந்த பாவை பாப்பா வந்து அடம் பிடிக்கிறாங்க. நான் அப்பா கூட போய் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்திராணி கோவப்படுறாங்க. ஆனா ஒரு வழியா வந்து ஒத்துக்கிறாங்க. சரி, நம்ம கூட சாப்பிட்றதுக்கு வந்து இவரும் வரட்டும், இது எல்லாம் பாவைக்காக அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படியே வந்து நம்ம செழியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்திராணி மனசில் இடம் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்போ தான் இந்த பாரு, நீ மனசு மாதிரி என் கூட வந்து சேர்ந்துட மாட்டியா அப்படின்னு தான் நான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணேன். உண்மையாட்டே உன்னை பிரியணும்னு எண்ணம் எனக்கு இல்லை இந்திரா, இதை புரிஞ்சுக்க இந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாவை பாப்பா அப்பா அம்மா கூட சேர்ந்து சந்தோஷமாக வந்து சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே கொந்தளிக்கிறாங்க செல்வநாயகி. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டோம். ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த சிவா அயலி சேர்ந்து சேர்த்துருவாங்க போல இருக்க. இவங்க இங்கே வந்ததுக்கு திட்டமே இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கதானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தின் உச்சியில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரித்திகாவும் செல்வநாயகியும். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க வந்து செழியன் வந்து நேராக வந்து நம்ம இந்திராணிக்கு அடுத்த ரூமில் வந்து இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாவை பாப்பாவுக்கு பரம சந்தோஷம். அப்பா பக்கத்தில் தான் இருக்காங்க. நம்ம அப்பாவை வந்து அடிக்கடி பார்க்கலாம், ரெண்டு அப்பாவும் அம்மாவையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா எல்லாரும் சேர்ந்து வந்து நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு வந்து நிற்க நேரம் நம்ம பாவை பாப்பா அதே நேரத்தில் வந்து செழியன் கதவு திறக்க அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நான் அப்பா கூட தான் போய் சாப்பிட போவேன் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. இந்திராணி பார்க்குறாங்க, என்ன இவ வந்து அவர் கூட போகிறேன்னு நிற்கா, அவருக்கும் எனக்கும் தான் டைவர்ஸ் ஆக போகுது, அப்படி எதுக்கு இருக்க நேரம் என்ன ஒட்டு உறவு அப்படின்னு வந்து நம்ம பாவை பாப்பாவுக்கு கையை பிடிச்சி திருக்குறாங்க. என்ன நீ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அயலி ஓடி வராங்க. இந்த பாவைக்காக சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசிடாத அயலி, இவ வந்து அம்மா வேண்டாம் அவர் கூட தான் போய் சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து நிற்கிறத பார்த்தாலே எனக்கு செம்ம கடுப்பாகுது. இவளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த பிறகு இவன் வந்து அப்பா தான் வேணும்னு நிற்கிறத பாரு அப்படின்னு சொல்லி நேரம் பாவைக்கிட்ட வந்து என்ன பண்ண சொல்லதுக்குனே நம்ம அயலிக்கு வந்து தெரியலை. அவங்க பக்கத்தில் பாவைக்கிட்ட போய் நின்றுட்டு என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு வந்து நம்ம அயலி கேட்க நேரம் எனக்கு அப்பா கூட போய் தான் சாப்பிடணும்னு நீ ஆசை இருக்குது அப்படின்னு வந்து அந்த கயிறு செய்களை காட்டு நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இந்திராணி வந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வந்துடுறாங்க. சரி, நம்ம சாப்பாட போகலாம், ஆனால் நம்ம கூட இவரம் வரட்டும், என்ன இந்துமா சொல்லுற அப்படின்னு வந்து நம்ம உதயபெருமாள் கேட்க, ஆமாம் சித்தப்பா, இது எல்லாம் பாவைக்காக தான். பாவை அவர் வந்தால் தான் சந்தோஷமாக இருப்பா, இல்லாட்டினா வந்த இடத்துல மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு ஏதோ பிரச்சனையை பண்ணது மாதிரியே நம்ம பாவை பாப்பா இருப்பா, அவளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அதுக்காக தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம செல்வநாயகியும் ரித்திவிகாவுக்கும் பயங்கர கடுப்பாக இருக்குது. அதே நேரம் நம்ம பாவை பாப்பா சந்தோஷமாக அம்மா கையை ஒரு சைடு பிடிச்சிட்டு இன்னொரு சைடுக்கு அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம சிவா அயலியும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போல்லாம் செல்வநாயகி வந்து ரித்திகா காதில் சங்கூதாங்கன்னு சொல்லலாம். இந்த பாரு, இவங்கள ஒன்று சேர்க்க தான் இந்த சிவாயும் அயலியும் இங்கே வந்திருப்பாங்களோ, அநேகமாக எனக்கு இந்த செழியனை இங்கே வர வச்சதே இந்த சிவாயும் அயலியை சேர்ந்து திட்டம் போல தான் தெரியுது அப்படின்னு வந்து சும்மா கடுப்பாறாங்க. அதே நேரம் நம்ம வர்மா வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கபிலனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கபிலன் வந்து ஃபோன் எடுத்து என்ன வருமா, நாங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லினாரு. என்னடா கொஞ்சம் திரும்பிப்பார் அப்படின்னு வந்து சொல்லாங்க. அங்கே வர்மா வந்து மாறு வேஷத்தில் இருக்காங்க. அடடா வர்மா, நீ இங்கேயே வந்துட்டியா, என்ன நிம்மதியாகட்டே இருக்க மாட்டியா, என் ஃபேமிலியோடு சேர்ந்து நான் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சா, நீ ஒவ்வொரு வாட்டியும் இப்படி ஏதாவது எடக்கு முடக்கா பண்ணி எங்கள் சந்தோஷத்தில் மண்ணை தூவிற. நான் இப்போ என்ன பண்ண, ஊட்டி வர வந்தோம், என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா வருமா, இப்போ என்னடா உன் பிரச்சனை, ஐயோ கடவுளை, இவனுக்கிட்ட சிக்கி நான் படாத பாடுபட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கபிலன் வந்து ஃபீல் பண்ணிட்டு சாப்பாடு வந்தாச்சு டேபிளுக்கு, அதை சாப்பிடையும் முடியாமல் ஒழுங்கையும் முடியாமல் அவங்க பரிதவிக்கிற பார்த்தே நம்ம அயலி கபிலனுக்கு ஏதோ பிரச்சனை, அப்போ வருமா நிச்சயமா இங்கே தான் இருப்பான், இங்கே அவன் வந்திருக்கான், ஏதோ திட்டம் இருக்குது, அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம சார்பாக இருக்க வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த
இடத்துல நம்ம சிவாயும் அயலியும் வந்து நிற்கிறாங்க. நம்ம கபிலன் நான் இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சாப்பாடை வச்சுட்டு ஓடுறாங்க. நம்ம சிவாயும் அயலியும் வந்து கிளம்பி நாங்களும் வந்து இப்போ வாரம் எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்திருக்கு அப்படின்னு வந்து ஃபோனை தூக்கிக்கிட்டு நம்ம கபிலனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ தான் வர்மாவை பார்க்குறாங்க. அடடா, இந்த வர்மா இங்கே வந்திருக்கான், அவன் என்ன திட்டத்தோடு இப்போ இங்கே வந்திருக்கானே தெரியலையே, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் சிவா அப்படின்னு வந்து நம்ம அயலி சொல்கிறாங்க. ஆமாம், எது நடந்தாலும் சரிதான், நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த கபிலன் போடக்கூடிய திட்டத்தை நடக்க விடக்கூடாது, நம்ம குடும்பத்தை நம்ம பாதுகாப்பாக வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சேர்ந்து வந்து திட்டத்தை போடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர்மா டே கபிலா, நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே வா அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு, இந்த பாரு உன் அக்கா உயிரோடி வேணும்னா நான் சொல்லதை நீ இன்னைக்கு செய்தே ஆகணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு டார்கெட்டை கொடுக்குறாங்க. இதை கேட்டு நம்ம கபிலன் வந்து அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்கன்னு சொல்லலாங்க.